கோபி சுதாகர் காமெடி ஒண்ணு வரும். இது என்னடா இது அப்படின்னு கேட்டா அண்ணே ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அடிப்போம். அந்த மாதிரிதான் இன்னைக்கு வந்து கெபா வர்டே ஆடினாங்க. சுத்தமா ஸ்பெயினுக்கு கேம்ல கண்ட்ரோலே கிடைக்காத அளவுக்கு தான் இருந்தது. சப்போஸ் டு பி டோர்னமெண்ட் ஃபேவரட்ஸ். ஆக்சுவலா ரொம்ப கேவலமா இருந்தது அவங்க ஆடின பெர்ஃபார்மன்ஸ். என்னதான் நல்லா விளையாடலன்னு சொன்னாலும் கேபா வர்டேவும் நல்லா விளையாண்டாங்க. அவங்க எப்படி ஜெர்மனி 7 கோல்ஸ் அடிச்சாங்களோ அந்த மாதிரி அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலா ஸ்பெயின். பட் சுத்தமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எக்கச்சக்க சான்சஸ் கிரியேட் பண்ணாங்க. பட் அட்டாக் சுத்தமா கோலே ஏனோதானோ அடிச்ச மாதிரி இருந்தது. 2 ஷாட் வந்து ஃபெரண்டாஸ் அடிச்சது. நான் இந்த ஜெர்சி போட்டு உட்காந்துருப்பவே நீங்க பாக்கலாம், எனக்கு எரிச்சல் மேல எரிச்சலாகவும் ஃபெரான்டாரஸ் அந்த மாதிரி ஓபன் கோல் சான்சஸ் எல்லாம் விடும்போது. ஏன்னா இந்த சீசன் ரொம்ப கொடூரமா ஆனார். அவன் வந்து ஒரு சில பேர் வந்துட்டு இது பயங்கரமான சீசன் இன் டர்ம்ஸ் ஆஃப் கோல் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. ஆனா அவர் 10 கோல் அடிச்ச இடத்துல 20 கோல் மிஸ் பண்ணிருக்காரு. செகண்ட் ஹாஃப் கேபா வர்டே உண்மையிலேயே சூப்பரா பண்ணாங்க. ரொம்ப டிஃபென்சிவா பண்ணாங்க. வாலை வந்து டி பாக்ஸ்ல இருந்து 6 டிஃபெண்டர் ஒரு வால் மாதிரி கிரியேட் பண்ணி இருந்தாங்க. ஒரு பிளேயரையும் மார்க் பண்ணாங்க. லைக் 11-11 இல்ல ஃபர்ஸ்ட் 1-10 தான். அந்த கோல் கீப்பர் இந்த 10 ஸ்பெயின் பிளேஸ் அந்த ஒரு கோல் கீப்பர்லாம் லைக் கிட்டத்தட்ட எல்லா சேவுமே பண்ணாரு. லைக் சரியான ஒரு ஸ்கில்லுமே. ஆனா இவங்களுமே கோல் கீப்பர் ஸ்ட்ரெயிட்டா தான் கிட்டத்தட்ட அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 2 சைட் கார்னரையுமே லைக் ஒரு ஷூட்டர் கூட நடக்கல. ஒரே ஒரு ஷூட் நடந்துச்சு, அதையுமே அவர் தடுத்துட்டாரு. சிங்கிள் ஹேண்டட் சேவ்.